Daily. Taste the Daily. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது தமிழக அரசு. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். நாளைய தினம் குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெற இருக்கிறது. அந்த தேநீர் விருந்தில் தமிழக அரசு புறக்கணிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட யாரும் இந்த விருந்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. காரணம், தமிழக ஆளுநருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. ஏற்கனவே சில முறை இது போன்று இந்த புறக்கணிப்பு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இந்த முறை எடுக்கப்பட்டதற்கான அந்த காரணம், தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் தமிழக அரசு கொடுத்த உரையை வாசிக்காமல் புறக்கணித்து சென்றிருக்கின்றார் என்ற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அவர் செல்லக்கூடிய கூட்டங்கள், அவர் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள் ஆகியவற்றிலெல்லாம் தொடர்ந்து தமிழக அரசை விமர்சனம் செய்து பேசி வரக்கூடிய காரணத்தாலும் இந்த தேநீர் விருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை, அதாவது கடந்த ஆண்டு சுதந்திர தினத்திற்கு இதே போன்ற ஒரு தேநீர் விருந்து வழங்கப்பட்ட போது அப்போது திமுக சார்பிலிருந்து சென்று கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக முக்கிய அமைச்சர்களும் சென்றிருந்தார்கள். அப்போது சொல்லப்பட்ட காரணம், அரசியல் ரீதியாக முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அரசு என்ற அடிப்படையிலே பங்கேற்கிறோம் என்று விளக்கத்தையும் கொடுத்திருந்தார்கள். RS பாரதி அவர்கள் புறக்கணிப்பதற்கான காரணம் குறித்து தனியாக பேட்டி கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் திமுகவினுடைய கூட்டணி கட்சியினர் புறக்கணிப்பதாக கடந்த முறை குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த முறையும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிப்பதாக 2 தினங்களுக்கு முன்பே அவர்கள் அறிவிப்பையும் கொடுத்து விட்டார்கள். இந்த முறை ஆளுநர் வழங்கக்கூடிய அந்த தேநீர் விருந்தில் தமிழக அரசு பங்கேற்கப் போவதில்லை என நமக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கின்றது. முதலமைச்சர், அமைச்சர்கள் உட்பட யாரும் பங்கேற்கவில்லை. ஒருவேளை முதலமைச்சர் செல்லவில்லை என்றாலும் அவருக்கு பதிலாக தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் செல்வார்களோ என்ற ஒரு கேள்வி இருந்தது. அமைச்சர்களும் கூட செல்லவில்லை என்ற பதில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தின் போதும் சுதந்திர தினத்தின் போதும் ஆளுநர் மாளிகையிலே தேநீர் விருந்து நடத்தப்படுவது வழக்கம். அதில் ஆளும் கட்சி மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். குறிப்பாக பாமக, இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்களுடைய கட்சியும் பதிவு செய்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கட்சிக்கும் கூட அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக 2 தினங்களுக்கு முன்பு தகவல் கிடைத்தது. எனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து நடத்தப்படும். சுமார் 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். பல முக்கிய தலைவர்களும் கை கொடுத்துக் கொள்வது, புகைப்படம் எடுத்துக் கொள்வது, அருகருகே அமர்ந்து பேசுவது போன்ற பல காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக எதிரெதிர் துருவங்களாக பயணிக்கக்கூடிய திமுக, பாஜக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் கூட வந்து கைகுலுக்கி பேசிக்கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். எனவே அந்த தேநீர் விருந்திலே இந்த ஆண்டு தமிழக அரசு புறக்கணிக்கிறது என்ற தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. காரணம், ஆளுநருடைய தொடர்ச்சியான பேச்சு மற்றும் செயல்பாடுகள் தான் காரணம் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழக அரசினுடைய அந்த உரையை புறக்கணிப்பது, தமிழக அரசை மிக கடுமையாக விமர்சனம் செய்து அவர் பேசி வருவதும் முக்கியமான காரணமாக தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.